ஹே டியூட்ஸ், நீங்க எங்க வந்துறோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் சிவகங்கை பூங்கா ஆப்போசிட் உள்ள சங்கரநாராயண சிவன் கோயில் பக்கத்திலே லொகேட் ஆயிருக்கிற தயாலின் கற்பகம் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கடையோட ஆம்பியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட்டா நார்மலா லொகேட் ஆயிருக்கும். அப்புறம் நிறைய பேரோட வருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டா சேர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வெஜ் கடையா இருந்தா சொல்லுப்பா எப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடையை நான் சொல்லுவேன். அதுக்கு முதல் காரணம் உங்களோட புரோட்டா தாங்க. ஆனா புரோட்டா அப்படின்னு சொல்றதோட அதுக்கு தொட்டுக்கிறது அவங்க தர அந்த வெஜ் குருமான்னு சொல்லலாம். தஞ்சாவூர்லயே நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெஜ் குருமான்னு பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொல்லுவேன். டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு மஸ்ட் ட்ரை. நம்ம அடுத்ததா வெஜ் கொத்து புரோட்டா வாங்கியிருந்தோம். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன அடிமையாக்குன அந்த வெஜ் குருமா தான் தொட்டுக்க. அதுவும் அந்த குருமாவையும் கொத்து புரோட்டாவையும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு முட்டை கொத்து சாப்பிட்ட மாதிரி அப்படி இருந்துச்சு. நம்ம அடுத்ததான் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மஷ்ரூம் பீஸ்ல மட்டும் லைட்டா உப்பு அதிகமா இருந்துச்சு. ஆனா ரைஸோட டேஸ்ட் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம அதுக்கு தொட்டுக்கே கோபி 60 வாங்கியிருந்தோம். குவான்டிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு நிறையவே வச்சு கொடுத்திருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் தனியா சாப்பிடவும் சரி மஷ்ரூம் ரைஸோட சேர்த்து சாப்பிடவும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம அடுத்ததா செட் தோசை வடகரி வாங்கியிருந்தோம். நான் தஞ்சாவூர்ல இப்பதான் வடகரி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். செட் தோசை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு ஊத்தாப்ப மாதிரி இருந்துச்சு. ஆனா வடகரி டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. ரெண்டையும் சேர்த்து சாப்பிடவும் வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம வந்து அடுத்ததா பூண்டு தோசை வாங்கியிருந்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பூண்டு பொடி தான் போட்டுருந்தாங்க. ஆனா ஒரு மாதிரி மசாலா மாதிரி இருந்துச்சு. சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. நம்ம அதுக்கு தொட்டியா மஷ்ரூம் மஞ்சூரியன் வாங்கியிருந்தோம். இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல குவான்டிட்டில வச்சு கொடுத்திருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் மஞ்சூரியன் சாப்பிட பக்காவா இருந்துச்சு. தோசையோட சேர்த்து சாப்பிடவும் அருமையா இருந்துச்சு. நம்ம கடைசியா வந்து பாத்தீங்கன்னா முடக்கத்தான் தோசையோட முடிச்சிருந்தோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கடையோட சாம்பார் சட்னி அவ்வளவு தரமான டேஸ்ட்ல இருக்கும். நீங்க எவ்வளவு வேணாலும் ஊத்தி சாப்பிடலாம். அதனாலே நீங்க இங்க எந்த தோசை இட்லி வேணாலும் நம்பி வாங்கலாம். இந்த தோசையை அந்த சட்னி சாம்பாரோட சேர்த்து வச்சு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா ஒரு மஸ்ட் ட்ரை. கடை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.